Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 538 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு துரோகம் செய்றவங்க யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதவங்க இல்லைனா நம்மளுக்கு வேண்டாதவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க இல்லை நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் தான் செய்வாங்க. அப்படி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சு இல்லைனா உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சு அதன் மூலியமா நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் குறிப்பா ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வருவீங்கன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு பவித்ரா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த நிகழ்வுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் சேர்ந்த பொண்ணு தான். ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து வாழ்ந்து வராங்க. ஸோ அவங்களுடைய பூர்வீகமே வந்து சென்னை தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ பவித்ராவுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் பார்த்திங்கன்னா பவித்ரா, அவங்க தம்பி சர்வேஷ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா. ஸோ என்ன தான் இவங்க நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் எல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த சொத்துக்கள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அதாவது பவித்ராவுடைய அத்தை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பவித்ராவுடைய அப்பாவுமே பங்கு தானே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ சொத்து இருக்கோ அதில் சரி பாதி நம்ம பிரிச்சுக்கலாம், பிரிச்சுட்டு 50% நீ எடுத்துக்கோ 50% நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருங்க. ஆனால் இதில் பவித்ராவுடைய அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாவுடைய சொத்துக்கள் தானே, அப்பாவுடைய சொத்துக்கள் மொத்தத்தையும் எனக்கே கொடுத்துரு, உனக்கு எதுவுமே வந்து சேரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் கேட்குறாரு பவித்ராவுடைய அப்பா, என்னம்மா இது நியாயம், நான் வந்து சரி பாதியாக பிரிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன், நாங்கள் எப்படியும் உனக்கு நிறையா நாங்கள் செலவு பண்ணிட்டோம், அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாலும் நான் தான் வந்து சம்பாரித்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லா கடமைகளும் நான் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படிமா 50%க்கு மேலே உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஸோ இதனாலேயே அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய தங்கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அதாவது அப்பாவுக்கும் அத்தைக்கும் வந்து பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பமே வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அத்தையுடைய குடும்பமும் இவங்க கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க தனியாக வந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ தனியாக போயிட்டதுக்கப்புறம் ஒரு சொந்தக்காரங்களாக அவங்க அத்தை கிட்ட இருந்து பேச்சுவார்த்தையை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க அப்பா, அதாவது பவித்ராவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆகிட்டு, என்னங்க நீங்கள் என் தங்கச்சி கிட்ட நானே வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் பேசினாதான் என் தங்கச்சி பேச மாட்டாங்கன்னு சொல்லி தான் சொந்தக்காரங்க உங்கள் மூலியமாக நியூஸ் எல்லாம் சொல்லி அனுப்புகிறேன், அப்போ நீங்களே வந்து ஒருத்தராக என் தங்கச்சி கிட்ட பேசலைன்னா எப்படிங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் தங்கச்சி நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லைப்பா, உன் தங்கச்சி இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா, அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் எங்கள் மேலே கோவப்பட்டு எங்கள் மேலே ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்பவும் கஷ்டமாயிடும்ப்பா, எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழணும் இல்லையா, அதனால தான் உன் தங்கச்சி கிட்ட எங்களுக்கு சகவாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதனாலேயே பவித்ராவுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவும் ஃபீலிங்லேயே வந்து இருந்தாரு, எப்படிடா நம்மளுடைய தங்கச்சியை சரிப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம அவர் திகைச்சு போய் நின்னாரு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நகருதுங்க. இந்த 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா
பவித்ராவுடைய வீட்டில் நிறைய கஷ்டங்கள், அதாவது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கும் பவித்ராவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சுது. ஸோ இப்படியே கண்டினியூஸாக இவங்களுடைய வீட்டில் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு வந்துட்டு இவங்களுடைய வீட்டில் ஒரு மன நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஸோ இதனாலேயே குடும்பமே டிப்ரெஸ்டாக இருந்த ஒரு காரணத்தினால சர்வேஷ், அதாவது சர்வேஷ் அப்போ சின்ன பையனாக இருந்திருக்காப்புல, ஒரு 13-14 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இந்த மாதிரியே பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது மென்டலி வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஸோ மென்டல் ப்ரெஷரை வந்து நான் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், யாராவது உங்கள் வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறீங்க இல்லையா, குட்டி போட்டிருக்கா அப்படின்றதெல்லாமே வந்து கேட்குறாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் வந்து இந்த ராட் வீலர் அப்படின்ற ஒரு நாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க, இங்கே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ராட் வீலர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருந்ததுங்க. ஸோ 2-3 குட்டி இருந்ததில் ஒரு குட்டி வந்து இவங்களுக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு கருப்பாக ஒரு அழகாக ஒரு குட்டி வந்து இருந்ததுங்க. அந்த குட்டியை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த குட்டிக்கு நம்ம நார்மலாக என்ன பேர் வைப்போம், ஆப்வியஸாக பிளாக்கி அப்படின்னு வந்து வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பிளாக்கி அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டி, அந்த பிளாக்கி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரச்சனைகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. ஸோ இவங்களுடைய வீட்டில் இருக்கிற சோகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போக ஆரம்பிச்சுது. ஸோ இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நிம்மதியிலும் வர ஆரம்பிச்சுதுங்க. ஸோ பசங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதாவது பவித்ராவும் சரி சர்வேஷும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் போகுதுங்க. இந்த 4-5 வருஷத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் பவித்ரா அவங்க அத்தை கிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் அவங்க அத்தைக்கு பவித்ராவுடைய தம்பி சர்வேஷை வந்து ரொம்ப பிடிக்குமா. எப்பயுமே வந்து சர்வேஷை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு திருட்டுத்தனமாக வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க. இதுவே வந்து பவித்ராவுடைய அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பார், நீ யார்கிட்ட வேணால் பேசு, ஆனால் அவங்க அத்தை கிட்ட மட்டும் பேசாத, உங்கள் அத்தை வேற பிளாக் மேஜிக் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதோ சொல்லிக்கிட்டே இருக்கு, உங்கள் அத்தை ஏதாவது கொடுத்தா வாங்கி கூட சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால பவித்ரா வந்து உஷாராக இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் சர்வேஷ் இருக்காப்லையா, அவர் வந்து உஷார் இல்லைங்க. அவங்க அத்தை ஏதாவது கொடுத்தாலும் சாப்பிட்ருவாரு. இந்த மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதோ அதே மாதிரி பிரச்சனைகள் திரும்பியும் பவித்ராவுடைய குடும்பத்தில் வந்து வர ஆரம்பிச்சுது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சுது. ஒரு 2-3 நாள் ஒரு மிகப்பெரிய சண்டையாக வந்துடும். அந்த சண்டையினால 2 பேரும் பிரிஞ்சே போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சண்டை போடுவாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தாங்க இல்லையா பிளாக்கி, இப்போ வந்து ஒரு 4-5 வயசு ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் நல்லா ஹெஃப்டியாக இருக்கும் அந்த நாய். ஸோ அந்த பிளாக்கிக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஐயோ பிளாக்கிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிளாக்கிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி நடந்தது. அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. என்னடா இது இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவோடைய விளிம்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு அந்த பிளாக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருது. அதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிடுறான். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை. அப்படி அடிப்பட்ட உடனே, அந்த பிளாக்கிக்கு அடிப்பட்ட உடனே பவித்ராவுக்கு வந்து சரியாயிடுது உடம்பு வந்து. அதாவது சாவின் விளிம்பில் இருந்த பவித்ரா வந்து எழுந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனால் பிளாக்கி வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கை ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2-3 மாதம் போகுது. திரும்பியும் பிளாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் 3வது தடவை யாருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, பவித்ராவுடைய அம்மாவுக்கு வந்து கிச்சனில் வலிக்கு விழுந்துடுறாங்க. வலிக்கு விழுந்து அவங்களுடைய இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா செம்ம அடி. இன்ஃபேக்ட் அவங்களுடைய இடுப்பு எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்லைன் கிராக் வந்து வந்திருக்குங்க. ஸோ அந்த ஏர்லைன் கிராக் இருக்கிறதுனால அவங்கள வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் வெயிட் தூக்கக்கூடாது, எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனாலேயே மன அழுத்தம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு 10-15 நாள் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் பிளாக்கிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. இன்ஃபேக்ட் பிளாக்கி வந்து சாகிற நிலைமைக்கு வந்து போயிடுதுங்க. ஆனால் சம்ஹவ் எப்படியோ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து சரியாயிட்டு பிளாக்கி வந்து திரும்பியும் 100% ஃபிட்டாக வந்து வந்துடுது. அந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனையும் சரியாயிடுது, பவித்ராவுடைய அம்மாவுக்கு அந்த ஏர்லைன் கிராக்குமே சரியாயிடுது. ஸோ இந்த மாதிரி 2-3 இன்ஸ்டன்சஸ் நடந்த உடனே தான் பவித்ராவுடைய அப்பா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பிளாக்கிக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் பிளாக்கிக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனையும் சரியாயிடுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆக ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஷ் வந்து ரொம்பவும் சைலண்டாக தனியாக இருக்கிற மாதிரி வந்து பவித்ரா பார்க்குறாங்க. டே ஏன்டா அவ்வளோ தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி சர்வேஷ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சர்வேஷ் வந்து அப்போ தான் ஒரு உண்மையை வந்து சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அத்தை வந்து என்னை பார்த்தாங்க. அத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த பாதுஷா ஸ்வீட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை ஆகிடுச்சு. அந்த ஸ்வீட்டை நானே சாப்பிட்டேன். அந்த ஸ்வீட்டை அப்பாவுக்கும் கொடுத்தேன், அம்மாவுக்கும் கொடுத்தேன், உனக்கும் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் என்னன்னா நீ உங்கள் ஃப்ரெண்டோடைய பர்த்டேல கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தே அந்த ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அந்த ஸ்வீட்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பவித்ராவுக்கு செம்ம ஷாக்கு. டே இது உடனடியாக அம்மா கிட்ட சொல்லணும்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தயவுசெய்து அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத, ஏன்னா அத்தை கிட்ட இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வாங்கி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவள் தான் என்னை கொன்று போட்டுருவாங்க. ஒருவேளை நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஸ்வீட்டு தான் காரணமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சர்வேஷ் வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாருங்க. இதை கேட்ட உடனே பவித்ரா அப்படிதான் தோணுது. சரி ஸ்வீட்னால பிரச்சனை வருது, அத்தை ஏதோ பிளாக் மேஜிக் பண்றாங்க, அப்படி இப்படி இதெல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு ஏன் பிளாக்கிக்கு உடம்பு சரியில்லாம போகுது? இந்த ஸ்வீட்டுக்கும் பிளாக் மேஜிக்குக்கும் பிளாக்கிக்கும் என்ன சம்பந்தம்? பிளாக்கிக்கு உடம்பு சரியில்லாம போய் திரும்பியும் பிளாக்கி திரும்பி ஏந்தி நிற்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகுது. இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, என்ன கனெக்ஷன் தெரியலடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கி ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்தை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்கிறப்பல டேய் என்னடா இது ஏன்டா இப்படி கொலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இவங்க சமாதானப்படுத்தினாலும் அவர் சமாதானப்படாம பயங்கரமா வந்து கொலைச்சிக்கிட்டு ரொம்ப அக்ரெசிவா, ப்ராபப்ளி இந்த ராட் வீலர் அப்படின்ற இந்த பிரீடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அக்ரெசிவான டாகை இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பவித்ராவுடைய அப்பா வர்றாரு, அப்பா வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா இந்த பிளாக்கி வந்து யாருடைய பேச்சை ரொம்ப கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்ராவுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்கும், அதுக்கப்புறம் சர்வேஷோடைய பேச்சை வந்து கேட்கும். ஆனா இந்த வாட்டி சர்வேஷோடைய பேச்சே கேட்கல. அதுக்கப்புறம் பவித்ராவுடைய அம்மா அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வந்து பிளாக்கி சும்மா இருக்கிறியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு வாய்ஸை கேட்ட உடனே அவ்வளோ அக்ரெசிவாக இருந்த பிளாக்கி அப்படியே சாந்தமாக உட்கார்றாப்புல, தரையில் உட்காந்து அப்படியே அவங்க பவித்ராவுடைய அம்மாவை பார்க்குறாப்புல கம்முன்னு இருக்கிறாப்புல, எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லை. பாருப்பா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நம்ம 3 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்தணும். ஆனால் இப்போ சமாதானமே ஆகாமல் அம்மா ஒரே ஒரு குரலை விட்டாங்கப்பா, நம்ம அடங்குறது பெரிய விஷயம், ஆனால் பிளாக்கியும் அடங்குது பாரு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அந்த இடத்துல ஒரு ஜோக்கை போடுறாங்க. சரி இந்த ஒரு மேட்டரும் அப்படியே சால்வ் ஆகுதுங்க. ஆனால் எதனால பிளாக்கி கொலைச்சான் அப்படின்றது யாருமே யோசிக்கலங்க. அன்னைக்கு நைட் ஆகுதுங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் பிளாக்கி வந்து கொலைச்சிக்கிட்டே இருக்கிறத வந்து இவங்களுக்கு கேட்குது. என்னடா இது பிளாக்கி மொட்டை மாடிக்கு எப்படா போனா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷும் பவித்ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா பிளாக்கி வந்து ஏதோ ஒரு இடத்த பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்காப்புல. அதாவது அவங்களுடைய காம்பவுண்ட் செவுர் இருக்கும் இல்லையா, மொட்டை மாடியில் செவுர் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு செவுத்தோடைய ஒரு கார்னரை பார்த்து தான் வந்து கொலைக்கிறாப்புல. பிளாக்கியை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராங்க. வாடா பிளாக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. இழுத்தாலுமே அவங்களால இழுக்க முடியல. பிளாக்கி வந்து அப்படியே 2 காலையும் முன்னாடி வச்சு அந்த ஒரு கார்னரை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் பக்கத்துலையும் போக மாட்டேங்குது. சர்வேஷ் வந்து சரி அந்த இடத்துல என்னதான் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷ் அந்த இடத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. பட்டு என்ன பண்ணுதுன்னா பிளாக்கி செம்ம ஸ்பீடா ஓடி வருதுங்க. செம்ம ஸ்பீடா ஓடி வந்து சர்வேஷ் முன்னாடி நிக்குது. நின்றுட்டு சர்வேஷை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. அதாவது சர்வேஷை அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்குது. சர்வேஷை பயம்பொருத்தி அந்த இடத்துல இருந்து துரத்தணும் அப்படின்றதுல பிளாக்கியோடைய இன்டென்ஷன் செம்மையா இருக்கிறது வந்து பவித்ரா புரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப வந்து கொலைக்குது. சர்வேஷே வந்து கடிக்க வருது. சர்வேஷ் வந்து பாத்தீங்கன்னா பயந்து பின்னாடி வந்துடுறாரு. டேய் என்னடா என்னைய கடிக்க வர பிளாக்கி அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. ஆனா பிளாக்கி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் சர்வேஷ் தூரமா வந்ததுக்கு அப்புறம் சைலண்டா சர்வேஷ் பக்கத்துல வந்து நிக்கிறாருங்க. சரி இருடா டே சைலண்டா இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன்டா, என்னன்னு பார்த்துட்டு வரேன்டா, இருட்டா இருக்குடா, பக்கத்துல போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சர்வேஷ் சொல்லிட்டு திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் அவர் ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பிளாக்கிக்கு செம்ம அக்ரெஷன் திரும்பியும் பயங்கர ஸ்பீடா ஓடி போகுதுங்க. பயங்கர ஸ்பீடா ஓடி போய் சர்வேஷ் முன்னாடி நின்று திரும்பியும் அப்படியே வந்து உருமிட்டு அப்படியே வந்து கொலைச்சிட்டு அப்படியே வந்து சர்வேஷ் மேல பாயறதுக்கே வந்துருச்சுங்க. சர்வேஷ் வந்து பயந்துட்டு திரும்பி வந்துடுறாரு. ஏய் பவித்ரா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பயங்கரமா பண்றான் பிளாக்கி,
பிளாக்கி ஏதோ பிரச்சனை போல இருக்கு, எனக்கு ஒன்றும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடா நான் பார்த்துக்கிறேன் பிளாக்கியை, நீ கிளம்பி போ, நீ கீழே போ, நீ இங்கே இருக்காத, சரியில்லை நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பவித்ரா அந்த இடத்த நோக்கி நடந்து போகும்போது பிளாக்கி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக பவித்ரா கூட தான் நடந்து வராப்புல. ஆனால் எந்த விதமான ஒரு சவுண்டும் கொடுக்கல, கொலைக்கல, உருமலை எதுவுமே பண்ணல. சைலண்ட்டாக பவித்ரா கூட நடந்து வர்றாரு. நடந்து வந்து அப்படியே வந்து அந்த கார்னரையே வந்து உத்து பார்க்குறாருங்க. உத்து பார்த்துட்டு திரும்பியும் அப்படியே கோவப்பட்டு ஒரு மாதிரி உரும்பும் இல்லையா, அந்த ராட்வீலருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும், உருமுறது பயங்கரமாக இருக்கும். அதாவது சிங்கத்துடைய கர்ஜனை மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். பயங்கரமாக உரும்புது, கோவத்தில் இருக்குது அப்படின்றத வந்து பவித்ரா புரிஞ்சுக்கிறாங்க. சரிடா பிளாக்கி வாடா, இங்கேருந்து போயிடலாண்டா, ரொம்ப பயமாக இருக்குது, வாடா வாடா வாடான்னு கெஞ்சுறாங்க. அப்படியே திரும்பி அப்படியே உரும்புது, பயங்கரமாக உரும்புது. அந்த சவுண்டை கேட்டு அவங்க அம்மா, பவித்ராவுடைய அம்மா மேலே வராங்க. ஏய் பிளாக்கி, என்ன இது நைட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வரையா மாட்டியா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. சவுண்டு கொடுத்த உடனே ராட்வீலர் டாகுங்க பிளாக்கி அப்படியே பொட்டி போட்ட பூனை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து வருதுங்க. வாலாட்டிக்கிட்டே நடந்து வந்து பவித்ராவுடைய அம்மா பக்கத்தில் நின்றுடுச்சு. அப்புறம் அப்படியே கீழே இறங்கி போயிடுறாங்க. இந்த எல்லா சினாரியோவும் முழுசாக பார்த்த ஒரே ஒரு பர்சன் வீட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா பவித்ரா தான். இப்போது பவித்ராவுக்குமே வந்து 18-19 வயசு ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பிளாக்கி வந்து இந்த மாதிரி ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறான், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பர்சனே கிடையாது, அந்த மாதிரி டாகும் கிடையாது. அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவான். ஆனால் ஒரு சில நேரங்களில் குறிப்பாக சர்வேஷை சுற்றி மட்டும் அவன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறான். அதாவது சர்வேஷை ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து தடுக்கிற மாதிரியே அவன் எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை தடுக்க முடியாதுன்றதுனால தான் சர்வேஷை பயம்படுத்துகிற மாதிரி கடிக்கிறதுக்கெல்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. கெஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் நைட் ஆகுதுங்க. அடுத்த நாள் நைட்டுமே திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கி மொட்டை மாடிக்கு வந்து போயிடுறாப்புல. மொட்டை மாடியில் பயங்கரமாக குலைக்கிறாப்புல. குலைச்சிட்டு இந்த மாதிரி நாயெல்லாம் ஊழ இடும் பார்த்துருக்கீங்களா, அதாவது அழுகும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாப்புல. அன்னைக்கு வீட்டில் யாருமே கிடையாது. அதாவது அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை, எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிருக்காங்க. வீட்டில் பவித்ரா அண்ட் சர்வேஷ் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த மாதிரி பிளாக்கி அழுகிறத கேட்ட உடனே இவங்க 2 பேரும் அப்படியே குடுகுடுன்னு மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. மொட்டை மாடிக்கு ஓடும்போது மொட்டை மாடியில் வந்து அந்த கிரில் கேட் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. கிரில் கேட்டுக்கு அந்த பக்கம் பிளாக்கி வந்து நிற்கிது தெரியுது. ஆனால் பிளாக்கி பக்கத்துலேயே ஏதோ ஒரு கருப்பான உருவம் இப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தெரியுதுங்க. இந்த மொமெண்ட் அந்த கருப்பான உருவம் நடந்து போகும்போது பிளாக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த உருவத்தை கடிக்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து மறையுது. பிளாக்கி அப்படியே அந்த இடத்துல நிற்குது. நின்றுட்டு அப்படியே குலைச்சிக்கிட்டே இருக்குங்க. குலைச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. கிரில் கேட்டுக்கு கீழே படிக்கட்டில் தான் சர்வேஷும் பவித்ராவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டில் நின்று அப்படியே பிளாக்கியை பார்க்குறாங்க. பிளாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கிரில் கேட் மேலே காலை வச்சு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சிக்னல்லாம் கொடுக்குது. குலைச்சிக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்த்து, ஏய் என்னடா பிளாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பயப்படுறாங்க. சர்வேஷ் வந்து சரி ஒன்றும் பயப்படாத, நான் போய் பிளாக்கை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சர்வேஷ் ஒரு படிக்கட்டில் ஒரே ஒரு படி மட்டும் ஏறி இருப்பாருங்க. அந்த ஒரு படி ஏறின உடனே பிளாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே அந்த கேட் இருக்குல்ல, அந்த கிரில் கேட்டை போட்டு டம்மு அடிக்குது, குலைக்குது. ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுச்சு. அவரே பயந்துட்டு, சர்வேஷ் பயந்துட்டு, என்ன இந்த மாதிரி என்னை பார்த்தா என்ன, நான் அவனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறானே, என் பேச்சு கேட்கவும் மாட்டான், இப்போ நான் இப்போ மேலே போனால் இவ்வளோ கற்றுறானே, சரி பவி நீ வேணா ட்ரை பண்ணு பவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பவித்ரா மேலே ஏறுறாங்க. பிளாக்கி எதுவுமே பண்ணல, சைலண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ரா மெதுவாக அந்த கிரில் கேட் பக்கத்தில் போகிறாங்க. டே பிளாக்கி கண்ணா என்னடா ஆச்சு, ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, நீ வாடா, இங்கே இருக்காதடா, வாடா, மொட்டை மாடியில் ஏன்டா இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த பிளாக்கி ஏன் மொட்டை மாடியிலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இடம் ஜாஸ்தியாக கிடையாது, ஒரு சின்ன வீடு தான். ஸோ அந்த ஓடி விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால இவங்க மொட்டை மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷெட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக் ஷெட்டுக்குள்ளே தான் வந்து பிளாக்கி வந்து தங்குறது. ஸோ நைட்டில் வந்து ஃப்ரீயாக பிளாக்கி வந்து மொட்டை மாடியில் ரூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பிளாக்கியோடைய ஒரு அன்றாட வேலைன்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ அதனால தான் மொட்டை மாடியில் இருக்குது. ஸோ மொட்டை மாடியில் இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கியை உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு பிளாக்கி கிட்ட நார்மலாக நல்லா பேசுவாங்க பவித்ரா. பிளாக்கியை பார்த்துட்டு, டே பிளாக்கி என்னடா ஏதாவது பிரச்சனையாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அப்பா அம்மா வேற வீட்டில் இல்லைடா, என்னடா அது சொல்கிற, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது பிளாக்கி அப்படியே பவித்ராவை பார்க்குறாருங்க. அந்த பிளாக்கியோடைய கண்களை பார்க்குறாங்க.
நம்மலாம் அழுதோம் அப்படின்னா அப்படியே வந்து கண்ணீர் வந்து அப்படியே வலியும் இல்லையா, அதே மாதிரி பிளாக்கியோடைய கண்ணிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வலியறதை வந்து கிளியராக பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சர்வேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரில் கேட் பக்கத்தில் வந்துடுறாருங்க. கிரில் கேட் பக்கத்தில் வந்து அப்படியே கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணி அவர் மொட்டை மாடிக்குள்ளேயும் போய்ட்றாரு. யார் நடந்து போனது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வம். அவருக்குமே வந்து டீனேஜ் தானே, ஒரு 16-17 இருந்திருப்பார். ஸோ அந்த டீனேஜாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா இந்த ஆர்வமெல்லாம் உண்டாகும்ல, புதுசாக தெரிஞ்சுக்கணும் என்ன இது அப்படின்றதெல்லாம் ஆர்வம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் அவர் மொட்டை மாடிக்குள்ளே போயிடுறாருங்க. மொட்டை மாடிக்குள்ளே போன உடனே பவித்ரா கிட்ட தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது பிளாக்கி. எங்கிருந்து என்ன கோவம் வந்து தெரியல, அப்படியே பயங்கர ஸ்பீடாக அந்த கிரில் கேட்டை இடிச்சு திறந்து ஃபாஸ்ட்டாக சர்வேஷை பார்த்து ஓடி வருதுங்க. சர்வேஷை பார்த்து ஓடி வந்து சர்வேஷ் மேலே கடிக்கிறதுக்கு குதிக்குது பாருங்க. சர்வேஷ் அப்படியே டப்புன்னு குனிறாரு. குனிஞ்ச உடனே அவரோட தலை மேலேருந்து குதிச்சு அப்படி போகுதுங்க. போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது இந்த பிளாக்கி வந்து போய் அட்டாக் பண்ணது ஏதோ ஒரு கிரீச்சரு. அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு, ஒரு அன்ஹியூமன் சவுண்டுன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அவ்வளோ சவுண்டு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கி அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கியோடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சர்வேஷ் பக்கத்தில் வந்து நிற்கிதுங்க. சர்வேஷ் ரொம்ப பயத்தில் அப்படியே பிளாக்கியோடைய முகத்தை அப்படியே கையில் பிடிச்சிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னும் போது பிளாக்கி அழுகுதுங்க. அழுகும்போது கண்ணீர் மட்டும் வரலைங்க, இந்த தடவை ரத்தமும் வருது கண்ணிலேருந்து. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிளாக்கி அப்படியே துடிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் டகடகன்னு ஆடுது. அப்படியே வந்து படுக்குதுங்க. அதே டைமில் இந்த சைடு, அதாவது அவங்களுடைய அந்த ஒரு கார்னர் சொன்னோம் இல்லையா, அந்த செவுத்துடைய ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பெண் குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். அதாவது ஒரு 7-8 வயசுள்ள ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கலாமே. ஸோ 7-8 வயசுல இருக்கிற ஒரு பெண் குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது வந்து கிளியராக கேட்குது. ஏன்னா இது யாரா அது அழுதுகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மெதுவாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பவித்ரா. டார்ச் லைட்டை அடித்து பார்க்கும்போது அப்படியே டார்ச் லைட்டை கீழே போட்டுடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லும்போது எனக்கு புல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, அவங்க அத்தையோட பொண்ணு. அவங்க அத்தையோட பொண்ணு தான் மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சரி, அத்தையோட பொண்ணு தானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, இதனால இவங்க ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அத்தையோட பொண்ணு இறந்து போய் 12 வருஷம் ஆகுதுங்க. 12 வருஷம் கழித்து அவங்க அத்தையோட பொண்ணு, அதோட ஆன்மா எதனால இவங்க வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயத்தில் நடுங்குறாங்க. பிளாக்கி வேற இங்கே ஷிவர் ஆகுறாப்புல. அப்படியே பிளாக்கியை தூக்கிட்டு 2 பேரும் பவித்ராவும் சர்வேஷும் கீழே ஓடுறாங்க. கீழே ஓடிட்டு போயிட்டு பிளாக்கியை வந்து தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கியோட ஹார்ட் பீட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. வித்தின் 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கி இறந்து போயிடுறாப்புலங்க. இந்த இறந்து போன உடனே திரும்பவும் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோகம். அவங்க அப்பா அம்மா அடுத்த நாளே வந்துடுறாங்க. அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சோகத்தில் இருக்குது. பிளாக்கி இறந்து போன ஒரு சோகத்தை தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ எல்லாருமே டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா பிஸ்னஸ்லேயும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிளாக்கி இறந்து போய் ஒரு வாரத்தில் திரும்பியும் இவங்களுக்கு பழைய மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி பிளாக்கி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதோ திரும்பியும் அதெல்லாமே ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சது. அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் சந்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சது. சர்வேஷுக்கும் பவித்ராவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சது. அதுலேயும் குறிப்பாக சர்வேஷ் இருக்கார் இல்லையா, டிப்ரெஷனுடைய உச்சகட்டத்துக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக்கிக்கு அவர் ரொம்ப க்ளோஸு. ஸோ அவர் வந்து பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில வந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நடந்தது. திடீர்னு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடிகள் வந்து உடைய ஆரம்பிச்சுது. அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி திடீர்னு மாட்டி வச்சிருந்த கண்ணாடி ஏதாவது பொருள் கீழே அடித்தா உடையும், பட்டுன்னு பார்த்திங்கன்னா உடஞ்சி அப்படியே எல்லாம் கீழே விழுகுது. திடீர்னு வீட்டுக்குள்ளே அழுகிற மாதிரி சவுண்டு. அதுக்கப்புறம் அவங்க அத்தையோட அந்த பெண் இருக்கு இல்லையா, பெண் குழந்தை, அந்த ஆன்மாவை வந்து பார்க்குறாங்க. அந்த ஆன்மா வந்து எல்லாருடைய கண்களுக்கும் தெரிஞ்சுது. அந்த ஆன்மா வந்து எதுவுமே பண்ணலை, ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த அழுகிற சவுண்டை இவங்களால கேட்க முடியல. ஏன்னா இவங்களுடைய மென்டலி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு அந்த ஒரு சவுண்ட் வந்து தள்ளிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த பவித்ராவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஊருக்கு போகலாம்,
ஊருக்கு போயிட்டு நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். அவங்க பேசிக்காக திருச்சியை சேர்ந்தவங்க. ஸோ திருச்சியில் போயிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு வரலாம், பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போயிட்டு அட்லீஸ்ட் நம்மளுடைய குடும்பம் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்துட்டு சர்வேஷ் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆரம்பித்தார். ஏன்னா புது அட்மாஸ்ஃபியரு, அங்கே பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க எல்லாருமே திரும்பியும் போய் மீட் பண்ணுறாரு. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கியோடைய ஞாபகங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சது. அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தாருங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 மாதம் வந்து இப்படியே போகுதுங்க. அவங்க அப்பா மட்டும் ரிட்டர்ன் ஆகிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா, சர்வேஷ், பவித்ரா 3 பேருமே ஊரில் தான் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க கிராமம், அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த இடத்துல சின்னதாக ஒரு கம்மாங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மாங்கரை மாதிரி ஒரு ஏரியா இருந்ததுங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அடிக்கடி சர்வேஷும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து போவாங்களாம். மார்னிங் டைமில் போவாங்களாம், நைட் டைமில் போக மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் அந்த இடத்து பக்கத்தில் நிறைய அமானுஷங்கள் உலா வரதா வந்து நிறைய கதைகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி தான் சர்வேஷ் நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல. எல்லாருமே மேக்ஸிமம் அப்படி தானே நினைப்பாங்க, அதுவும் சின்ன வயசு பையன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே வந்து இதெல்லாம் கட்டுக்கதரா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக, இல்லைடா இந்த இடத்துல நிஜமாகவே நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்குடா அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிடா ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஒரு நாள் நைட்டு வந்து பார்ப்போம், இந்த இடத்துல என்னதான் அமானுஷம் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷ் ரொம்ப கிண்டலாக வந்து பேச ஆரம்பிச்சாப்புல. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க, டே இந்த விஷயத்தில் வந்து தயவு செய்து காமெடியாக எடுத்துக்காத, இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், இந்த இடத்துல நம்ம வரக்கூடாது, நைட் டைமில் நாங்கள் வரவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்படியே ஒரு 10 நாள் போகுதுங்க. 10 நாளில் சர்வேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பித்தார். ஏய் என்னடா நீங்கள் கிராமத்திலே இருக்கிறீங்க, இங்கேயே இருக்கிறீங்க, இதே ஏரியாவில் வளர்றீங்க, இங்கே தான் இருந்திருக்கீங்க, இப்படி இருந்துக்கிட்டே நீங்கள் இப்படி பயப்படலாமாடா, நான் வந்து பட்டணத்துலேருந்து வந்திருக்கேன்டா, எனக்கு வந்து பயம் இல்லை, நீ என்னடா இந்த மாதிரி பயப்படுற, வாடா முடிஞ்சா நீங்கள் நைட் இருந்து பார்ப்போம்டா சேலஞ்ச் அப்படின்றாரு. டேய் வேணாடான்னு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நைட்டு நம்ம இருந்து தான் ஆகணும், 1500 ரூபா நான் உங்களுக்கு தரேன்டா அப்படின்றாரு. 1500 ரூபா பெரிய காசு. ஓகேடா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. 3 பேர் போகிறாங்க. சர்வேஷோடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க, கம்மாக்கரைக்கு போகிறாங்க. அப்படியே உட்காந்து கதைகள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சர்வேஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கியோடைய கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பிளாக்கி வந்து இந்த மாதிரி பண்ணிச்சுரா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிடும், திரும்பவும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஹை பீக்கில் போகும்போது திரும்பியும் பிளாக்கிக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆகிடும், அப்புறம் அது சரியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரச்சனை வந்து சரியாயிடும். இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுடா. நான் மொட்டை மாடியில் வந்து போகும்போது பிளாக்கி இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்துச்சு, எல்லா மேட்டரையும் சொல்கிறாருங்க. இந்த எல்லா மேட்டரும் கேட்டுக்கிட்டு இருந்த சர்வேஷோடைய ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, டேய் நீ சொல்கிறத பார்த்தா பிளாக்கி வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. இந்த என்டையர் இன்சிடெண்ட்டில் பிளாக்கி யார் மேலேயுமே கோவப்பட்டதில்லை, ஆனால் ஊ மேலே மட்டும்தான் கோவப்பட்டிருக்கு. ஏன்னா அது உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்திருக்கு, உன்னை ஒரு ஆபத்து வந்து தாக்கிறதுக்கு வருது, அந்த ஆபத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு தாண்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மாமரம் வந்து இருக்குமா. அந்த மாமரத்துலேருந்து கல், அந்த மாங்காய் விழுந்தா ஒரு நார்மலான ஒரு விஷயம், ஒரு கல் டமால்னு வந்து விழுகுதுங்க. அந்த கல் கரெக்டாக எங்கே விழுகுதுன்னு கேட்டிங்கன்னா சர்வேஷ் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய மண்டைக்கு பின்னாடி வந்து டம்முன்னு கீழே விழுகுதுங்க. விழுந்த உடனே அப்படியே கை காலெலாம் ஆடி போயிடுது. அப்படியே ஏந்துக்கிறாங்க. ஏந்து பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய சைஸில் கல் வந்து விழுகுது. டேய் எப்படா மரத்துலேருந்து எப்படா கல் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் சரி வாடா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சர்வேஷ் அப்படி ஒரு அடி எடுத்து வச்சிருப்பாருங்க. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது யாரோ கட்டையை வந்து சர்ன்னு விட்டா கட்டை வந்து டம்முன்னு காலில் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஷோடைய காலில் வந்து அடிக்குதுங்க. காலில் அடித்த உடனே சர்வேஷ் அப்படியே குப்பரக்கா கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயப்படுறாங்க. டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நீ ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன்டா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான்டா பிளாக்கி தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன், இங்கே இருக்க வேணாடா வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷை எழுப்புறாங்க. சர்வேஷ் அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீ வேற என்னடா அந்த பேய் பூதம் ஆபத்து கீபத்து, ஏன் எங்கள் அத்தையோட பொண்ணு தான் செத்து போச்சு பல வருஷம் முன்னாடி, எங்கள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருக்கும், நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம், ஒன்றுமே பண்ணாதேடா, நாங்கள் பாட்டு கம்முன்னு பார்ப்போம், அது பாட்டு உட்காந்து அழுகும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாருங்க. அவர் அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கல் விழுகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சர்வேஷோடைய தலைக்கு பின்னாடி தான் விழுகுது. டேய் இப்போ அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வேற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இங்கே மாமரத்தோட இலை மட்டும்தான் இருக்குது, அதாவது பிரான்ச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலை மட்டும்தான் இருக்குது, இலைக்கு பக்கத்தில் எப்படா இவ்வளோ பெரிய கல் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுகுரல்.
அவங்க அத்தை பொண்ணோட அழுகுரல் இங்கே கேட்குது. எல்லாருமே பயந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா மாமரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க அத்தை பொண்ணு ஒரு 7-8 வயசு இருக்கும்னு சொன்னால இறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வருது. அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்குங்க. அழுதுகிட்டு அப்படியே சர்வேஷை திரும்பி பார்க்குதுங்க. இப்படி பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்குது. நடுங்கின உடனே டேய் நம்ம இங்கே இருந்தால் தானே இந்த ஆன்மா வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணோம், நான் இங்கே இருக்க மாட்டேன்டா, நான் வந்து இந்த கம்மாங்கிற தண்ணி இருக்குல்ல தண்ணியில் குதிச்சிடறேன்டா, எப்படி அந்த ஆன்மா வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா சர்வேஷ் சொல்ல கேட்காம பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் குதிச்சிடுறாரு. தண்ணியில் குதித்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தண்ணியில் குதிக்க போகிறாங்க. குதிக்க போனால் கரெக்டாக இவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பயந்து வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அவங்களுடைய வீட்டுக்கும் வந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. என்னப்பாச்சு அண்ணப்பாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க, அந்த 2 பசங்களோட அப்பா அம்மா. ஆனால் எதுவுமே சொல்ல. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கு வந்து சர்வேஷோடைய அம்மா வந்து போகிறாங்க. போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி என்னடா சர்வேஷ் உங்கள் கூட தானே நான் நைட் இருக்கிறேன்னு வந்தான், எங்கடாமன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து அழுகுறானுங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பயமாயிருச்சு. டே என்னடா சொல்கிற, சர்வேஷ் எங்கடா போனான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பவித்ராவும் கூட வந்திருக்காங்க. பவித்ராவும் கேட்குறாங்க என்னடா ஆச்சு தம்பிக்கு, என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அப்புறம் தான் வந்து நடந்த எல்லா மேட்டருமே வந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே தான் இவங்க என்டையர் ஃபேமிலிக்கே தெரியுது ஆக்சுவல் டார்கெட்டே யார் தெரியுமா, சர்வேஷ் தான். சர்வேஷ் கிட்ட மட்டும் அவங்க அத்தை வந்து நல்லா பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அவனை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷன்னால தான். ஃபஸ்ட்டு சர்வேஷை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. சர்வேஷ் சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் சின்னதாக அந்த பிளாக் மேஜிக் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சரிப்பட்டு வரல. அவங்க வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. எல்லா பிரச்சனைகளும் பிளாக்கி வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிடுச்சு. அதாவது நம்ம வளர்க்குற அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் வலிய வர நம்மளுக்கு வர ஆபத்தை வந்து அது தானாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு இப்போ தான் புரியுது. சரி இது எல்லாமே நடந்தது, ஆனால் இப்போ சர்வேஷ்க்கு என்னாச்சு, எங்கே போனால் நைட்டு ஃபுல்லாக ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த கம்மாங்கரைக்கு ஓடுறாங்க. கம்மாங்கரைக்கு ஓடிட்டு அந்த சின்னதாக நீரோடை இருக்குல்லையா, அந்த நீரோடைக்குள்ளெல்லாம் குதிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் ஆழம் இருக்கும், ஒரு கழுத்தளவு ஆழம் இருக்கும் அந்த இடத்துல தண்ணி. ஸோ குதிச்சு பார்க்குறாங்க. சகதியில் ஏதாவது மாட்டிக்கிட்டானா, ஏதாவது ஆயிடுச்சா, உடலாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக அலசி தேடிட்டாங்க, கூறு வாரிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் சர்வேஷோடைய உடல் கூட கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் அப்படியே தண்ணியில் தேடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் கழிச்சு சர்வேஷோடைய ட்ரெஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சர்வேஷ் வந்து எப்பயுமே இந்த பிளாக்கியோட ஃபோட்டோ போட்டு அந்த ஒரு கயிறில் கட்டி, அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா கையில் கட்டியிருப்பாராம். அந்த பிளாக்கியோட ஃபோட்டோ போட்ட அந்த தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அதை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே செம்ம ஷாக் எல்லாருக்கும். சர்வேஷுக்கு என்னாச்சு, சர்வேஷ் எப்படியாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. இது வரைக்கும் சர்வேஷை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சர்வேஷுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. இப்போது இந்த சொத்துனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுடைய அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சொத்து எல்லாமே அவங்க தங்கச்சி பேரில் எழுதிட்டாராம். எல்லா சொத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், என் பையனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்ஃபேக்ட் சர்வேஷுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கும் கூட, அதாவது பவித்ராவுடைய அத்தைக்கும் கூட தெரியாதுங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு சொத்து. இப்போது அவங்களுடைய ஒரே ஒரு பையன், அதாவது ஒரு பொன் குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு, ஒரே ஒரு பையன் மட்டும்தான் உயிரோடு இருந்தான். அந்த பையன் லாஸ்ட் மந்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். யோசிச்சு பார்த்தீங்களா? பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு பிள்ளைகளை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அத்தை சொந்த அண்ணன் பையனுக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாம் ஆண் வாரிசுக்கு தான் நிறையா சொத்து போகும் அப்படின்றதுனால ஆண் வாரிசை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போது சர்வேஷுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த சொத்தை வச்சு அவங்க ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. சொத்து இருக்குது. இப்போது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆண் வாரிசு அவங்க பையனும் இறந்து போயிட்டான். இப்போது பையன் இறந்து போனதுலேருந்து அவங்க அத்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தையை யார் பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு யாரும் கிடையாதுங்க, பவித்ராவுடைய அப்பா தாங்க பார்த்துக்கிறாரு. தங்கச்சியை விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி தங்கச்சி பாசத்தில் இது வரைக்கும் அவர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எஜுகேஷ்னல் ஸ்டோரியாகவே மாறி போச்சுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர்றது சகஜம். ஆனால் இந்த மாதிரி யாரும் யோசிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்குது. அதே தான் நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ்
ரெஸ்பான்ஸ் போட்டிங்க அப்படின்னா நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா வருடத்துடைய முதல் வீடியோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த வருடமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.